Hi friends, welcome to our channel Son of Masila. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா subscriber count வந்து எப்படி நம்ம வந்து disable பண்ணி வைக்கிறது அப்படி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசா YouTube சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா புதுசா சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படினா வந்து subscriber count வந்து கம்மியா இருக்கும். அது வந்து புதுசா வரவங்களுக்கு காமிச்சிச்சுனா என்னடா அது subscriber count கம்மியா இருக்கே, ஒருவேளை புது சேனலா நல்ல கண்டென்ட்லாம் போட மாட்டாங்களா அப்படினு பல சந்தேகங்கள் வரும். இப்போ நம்ம அதே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து மறைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வர பப்ளிக்கு தெரியாது. அதனால் வந்து பெரிய சேனல் போல் இப்போ ஒரு 20-30 வீடியோ இருக்குது அப்படின்னா நல்ல சேனல் போல் தெரியுது, நிறைய கண்டென்ட்லாம் போட்டிருக்காங்க, ஒரு பெரிய சேனல் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சரி. இப்போ உங்களுக்கு வந்து வேறு யாராவது பார்த்துட்டு உங்கள் சேனலை பற்றின ஒரு ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து அதை பார்த்தே வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணாமல் அப்படியே எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். என்னடா இது இவ்வளோ தான் இருக்குது, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இது வந்து நீங்கள் ஒரு அதிகமான சப்ஸ்கிரைபர் வரும்போது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் டிசேபிள் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஒரு 10K 20K 60K அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க, டிசேபிள் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். அது எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க எல்லாருக்கும் வந்து யூடியூப் ஸ்டுடியோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அது கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைலில் டெஸ்க்டாப் சைட் கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோக்கான செட்டிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்ஸில் வந்து முதல்ல ஜென்ரல் செட்டிங், சேனல் செட்டிங்ஸ், அப்லோட் டீபால்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் வந்து நம்ம சேனல் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேனலில் வந்து பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ், ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். இதை ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் வந்து எப்படி நம்ம ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா வந்து ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணால் தான் வந்து நம்ம தம்ப்நெயில்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் டிப்ஸ் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. நம்ம வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்து எப்படி வந்து அப்லோட் பண்ணணும்னு பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து அந்த பாக்ஸில் டிக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் பப்ளிக்கும் காமிக்கிறது, அதாவது எனேபிள் பண்ணி விடுறது. இப்போ நீங்கள் அந்த டிக் பாக்ஸை வந்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த பாக்ஸில் டிக் மார்க்கை வந்து டீசெலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து எம்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் அதை டீசெலக்ட் மட்டும் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா தெரியும். அதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து வேறு யாருக்குமே தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நாம் போடுற யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அப்புறம் வந்து ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.